நான் சேகர் வெளியூருக்கு வேலை தேடி சென்றிருந்தேன். அங்க ஒரு ஹோட்டல் கடையில வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டு இருந்துச்சு. நான் அங்கு சென்று வேலை கேட்போம்னு அந்த கடைக்கு சென்றேன். அங்க முதலாளி இருக்கும் இடத்தில் ஒரு பெண் இருந்தாள். அவள் என்னிடம் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா. நான் சாப்பிட வரல, வேலை கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். அவ உங்க பேரு என்னன்னு கேட்டா. நான் சேகர்னு சொன்னேன். அவ உங்களுக்கு இந்த வேலை செய்ய ஓகேவான்னு கேட்டா. நான் செய்வேன்னு சொன்னேன். அவ உடனே என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டா. இப்போது லட்சுமிய பத்தி கொஞ்சம் சொல்றேன், கேளுங்க. அவளுக்கு என்னை விட 2 வயது அதிகம். அவ பார்க்க தேவதை மாதிரி இருப்பா. அவளுக்கு கணவன் இல்ல, ஒரு விபத்துல இறந்துட்டாரு. அப்புறம் அவள் கணவன் நடத்திய ஹோட்டல இவ எடுத்து நடத்திட்டு இருக்கிறா. நான் வேலைக்கு சேர்ந்தவுடன் நானும் அவளும் நல்ல நண்பர்கள் போல பழகணும். வியாபாரம் நல்லபடியா போச்சு. அவ வீடு கடைக்கு பின்னாடிதான். அப்போது ஒரு நாள் சேகர் லட்சுமிய கடைக்கு பொருள்கள் வாங்க கூப்பிட சென்றேன். அப்போது லட்சுமி இருந்து வெளியே வந்தா. இரு சேகர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அறைக்கு சென்றுட்டா. அவளும் போட்டுக்கொண்டு சேகருடன் கடைக்கு சென்று ஹோட்டலுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அப்போது திடீர்னு மழை வந்துச்சு. நாங்க இருவரும் நல்லா நனைஞ்சிட்டோம். வீடு வந்து சேர்ந்தோம். பொருட்களை வீட்லயே வச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அதற்கு லட்சுமி, சேகர் மழை இப்படி பெய்யுது, நீ எப்படி போவ? இங்க இருந்துட்டு காலையில போலான்னு லட்சுமி சொன்னா. இல்ல, நான் வேற நனைஞ்சிட்டேன், எனக்கு மாத்திக்க வேற ட்ரெஸ் கூட இல்லைன்னு சொன்னேன். இருடா சேகர், என் கணவரோட துணி இருக்குடா, அத கட்டிக்கோன்னு சொன்னா. அவனும் சரின்னு சொல்லிட்டு லட்சுமி அத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டா. சேகரிடம் அங்க ஏதோ இருக்குது சேகர்னு சொன்னா. அதற்கு சேகர் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா. திடீர்னு கரண்ட்டும் கட்டாச்சு. ஒரு இடி இடிச்சது. லட்சுமி பயந்துகிட்டு சேகரை பிடிச்சா. அவளும் அதை ஏத்துக்கிட்டா. அப்படியே களைப்புல படுத்து தூங்கிட்டாங்க. காலை எழுந்தவுடன் மீண்டும் அன்று கடைக்கு லீவு விட்டுட்டு அன்று மீண்டும் பகல் பொழுது முழுசும் பேசிக்கொண்டே இருந்தாங்க. அவ பேசிக்கிட்டு இருந்த சத்தம் வீடு முழுசும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் மாலை இருவரும் ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்ப லட்சுமி, டே சேகர், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா, ப்ளீஸ்டா, எனக்கு டெய்லியும் பேசணும் உன் கூட. அவனும் நாளைக்கு நல்ல நாள் தான் லட்சுமி, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்டா, எனக்கு நீதான், வா நம்ம போய் உனக்கு சேலை எனக்கு வேட்டி சட்டைன்னு எடுத்துக்கிட்டு உனக்கு தாலி மெட்டியெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் இருவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீண்டும் ஒரு முறை படுத்து தூங்கினாங்க. காலை எழுந்தவுடன் இருவரும் குளிச்சுட்டு புது சேலை வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு கோவிலுக்கு சென்று கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். இருவர் வீட்டுக்கு வந்தவுடன் இருவரும் தூங்கணும். மாலை நேரம் வந்த உடனே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு நைட்டு 8 மணிக்கு இருவரும் அறைக்கு போனோம். ஒரு 2 மாதம் சென்றுச்சு. அவள் ஒரு நாள் கர்ப்பமானா. ஒரு அழகிய ஆண் குழந்தைய பெற்றெடுத்தா. மீண்டும் இதேதான்.